வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மல்லி புதினா கறிவேப்பிலை இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு க்ரீன் சட்னி தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு பொருத்தமாக ஹெல்த்தியான இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 2 நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயம் 100 கிராம் அளவு இருக்கும். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 2 கட்டு வல்லாரைக்கீரை எடுத்து நல்லா அலசிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின இந்த கீரையை பேனில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வேறு எந்த கீரையிலுமே இல்லாத அளவுக்கு இந்த வல்லாரைக்கீரையில் நிறைய பயன்கள் நிறைஞ்சிருக்கு. வாரத்துக்கு 2 நாள் இந்த கீரையை உபயோகப்படுத்தும் போது நிறைய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த கீரையில் லேசான கசப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் ஹெல்த்தியான இந்த வல்லாரைக்கீரை சட்னியை இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.